வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழக எம்பிக்கள் 6 பேர் ஓய்வு. 30 வருஷம் எம்பியாக இருந்த வைகோ வருகை பதிவில் யார் டாப் தெரியுமா? இது தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து மாநிலங்களவையில் தமிழகத்தை சார்ந்த 6 எம்பிக்கள், திமுகவை சார்ந்த முகமது அப்துல்லா, சண்முகம், பி. வில்சன், அதிமுகவை சார்ந்த சந்திரசேகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் நேற்று ஓய்வு பெற்றனர். அவர்களுக்கான மாநிலங்களவையில் சிறப்பு பிரிவு உபசார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வைகோ உள்ளிட்ட தங்கள் பாராளுமன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பிற எம்பிக்கள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். பி. வில்சன் மட்டும் மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதிய மாநிலங்களவை உறுப்பினராக திமுகவின் கவிஞர் சல்மா, எஸ். சிவலிங்கம், அதிமுகவின் இன்பதுரை, தனபால் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் இன்று மாநிலங்களவையில் பதவி ஏற்க உள்ளனர். இந்த நிலையில் ஓய்வு பெற்ற எம்பிக்களின் வருகை பதிவு வெளியாகி உள்ளன. மொத்தமாக 315 அலுவல் நாட்கள். பி. வில்சன் 300 நாட்கள் 95.27% முழுமையாக பங்கேற்றுள்ளார். சண்முகம் 280 நாட்கள் 88.98%. சந்திரசேகரன் 217 நாட்கள் 68.89%. முகமது அப்துல்லா 212 நாட்கள் 191 நாட்கள் 90% ஆகிய அளவில் அவைக்குழு பணிகளில் ஈடுபட்டுள்ளார். மற்ற பக்கம் வைகோ 170 நாட்கள் 56.59% மட்டுமே வருகை தந்துள்ளதுடன் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் குறைந்தபட்சமாக 92 நாட்கள் 29.20% மட்டுமே பங்கேற்றுள்ளார். இந்த வருகை விவரங்கள் எம்பிக்கள் நாடாளுமன்ற செயல்பாடுகளில் எவ்வளவு ஈடுபாடு காட்டியுள்ளனர் என்பதற்கான முக்கியமாக காட்டியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாகவும் இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.